சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திடீரென அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகன், கதறிய ஸ்டாலின். உடல்நலக் குறைவு காரணமா அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் நேரில் சென்று அவரிடம் நலம் விசாரித்தார். சளி காய்ச்சல் பாதிப்பால அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அமைச்சர் துரைமுருகனுக்கு வயது மூப்பின் காரணமா அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. இதனால் அவர் மருத்துவமனை சென்று அதற்கான சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில்தான் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தனது வீட்டில் இருந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீர் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அமைச்சர் துரைமுருகனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அவரிடம் நலம் விசாரித்தார். அப்போது அவர் கண் கலங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அங்கிருந்த மருத்துவர்களிடம் அமைச்சர் துரைமுருகனின் உடல்நிலை தொடர்பாகவும் ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார். தற்போது சளி காய்ச்சல் உள்ளிட்ட உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற துரைமுருகனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றாங்க. அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. உரிய சிகிச்சைக்கு பிறகு அவர் விரைவில் வீடு திரும்புவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனுக்கு வயது 89. 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற மொழிப்போர் போராட்டத்தில் பங்கேற்றவர். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் துரைமுருகன் தான் அதிக முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர். சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகனுக்கு தமிழக அரசு சார்பில் பேரறிஞர் அண்ணா விருது வழங்கியிருந்தார். ஆனாலும் துரைமுருகனுக்கு இம்முறை வாய்ப்பை கொடுக்கக்கூடாது, தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டாம் என உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறாராம். காரணம், இம்மாதிரியாக அடிக்கடி உடல்நலக் குறைவு, அது மட்டுமில்லாமல் துரைமுருகன் மீது ஊழல் வழக்குகள் போன்ற விஷயத்தால் இம்முறை அவருக்கு வாய்ப்பளிக்க முடியாது, அவர் தேர்தலிலிருந்து ஒதுங்க வேண்டும், மேலும் ஆலோசகராக மாற வேண்டும் என்கின்ற தகவல்களும் தற்போது வந்திருக்கிறது.